தேவா தேவா அதை வச்சிரு அதை பார்க்காத. அட இது யாரோட போட்டோஸ்? அது இது 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 வந்து இது ஒன்றும் இல்லை வாசு. அது தேவா இது உன் மொத கல்யாணத்தோட போட்டோ. இது அந்த போட்டோ ஸ்டுடியோல இருந்து நான் எடுத்துட்டு வந்தேன். அதை எதுக்கு வீட்டுக்கு கொண்டு வந்த? தேவா அது ஸ்டுடியோல இதை மாட்டி வச்சிருந்தாங்க. அங்க இருந்தா நல்லா இருக்காதுன்னு நான் தான் எடுத்துட்டு வந்துட்டேன். அப்படியே இருந்தாலும் எதுக்காக வீட்டுக்கு கொண்டு வந்து தூக்கி போட்டு கொளுத்திருக்க வேண்டியதானே? அதை என் கண்ணு முன்னால வைக்காத வாசு. அந்த கல்யாணம் எனக்கு செஞ்ச துரோகம். நான் ஏமாந்துட்டேன். மறுபடியும் நான் அதை பத்தி நினைச்சு கூட பார்க்க விரும்பல. கல்யாண பத்திரிக்கை எடுத்துட்டு வந்திருக்கேன். பாரம்பரிய வழக்கம் என்னன்னா, நாங்க முதல் பத்திரிக்கைய கண்ணனோட பாதத்துல வச்சு அர்ப்பணம் பண்ணிடுவோம். ரெண்டாவது பத்திரிக்கைய சம்பந்தி வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுப்போம். இந்தாங்க, பத்திரிக்கையை கொடுக்க தான் இவ்வளவு தூரம் வந்தோம். கல்யாணத்தன்னைக்கு பையனை கூட்டிட்டு சொந்த பந்தத்தோட என் பொண்ணை உங்க வீட்டு சின்ன மருமகளா ஏத்துக்க நீங்க எல்லாரும் வரணும். ராதிகா, அப்பா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நல்ல வேளை அம்மா கார்ல போக சொன்னாங்க. இல்லனா நாங்க வர இன்னும் நேரமாயிருக்கும். நான் உங்களுக்கு குடிக்க தண்ணி கொண்டு வரேன். மா, அம்மாவுக்கு தண்ணி கொண்டு வா. சரிங்கப்பா. தேவகி, எல்லாமே நல்லபடியா நடக்க போகுது. நீயே பார்த்தல்ல, அங்கேயும் ஏற்பாடுகள்லாம் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது தேவையில்லாத விஷயத்தை பத்தி எல்லாம் யோசிக்கிறது நல்லா இருக்காது. ஹனிமூனு இந்தியாக்குள்ளே போகலான்னு இருக்கேன். ஏதாவது ஹில் ஸ்டேஷன்ல. ஆனா ராதிகாக்கு அந்த இடம் பிடிக்கலாம். நான் என்ன பண்றது? என்னடா புதுசா கேக்குற? எங்க கண்ணன் இருக்கானோ அந்த இடம் தானே ராதைக்கும் பிடிக்கும். சரி பாட்டிமா, நான் அவகிட்ட கேக்குறேன். ஹனிமூனுக்கு எங்க போகணுங்கிறதே ராதிகா கிட்ட தான் கேட்கணுமா? கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன ஆகுமோன்னு தெரியலையே. அம்மாடி, போன் யாருன்னு பாரு. சரி, நான் இந்த துணியெல்லாம் எடுத்துட்டு உள்ள போறேன். நீ கொஞ்சம் சீக்கிரம் வந்துடு. ஹலோ. காஷ்மீரா, கன்னியாகுமரியா? ஹனிமூனுக்கு நம்ம எந்த இடத்துக்கு போகலான்னு கேக்குறேன். கல்யாணத்துக்கு அப்புறம். இங்க பாரு, கல்யாணம் பண்றதுக்கு கூட முன்னால தானே பேசுறோம். கல்யாணத்துக்கு அப்புறமா அதை பத்தி பேசிட்டு இருக்கோம். ரைட்? இப்ப சொல்லு, இங்க போலாம். நீங்க ஒரு இடத்துல இருந்தா அந்த இடம் ரொம்ப முக்கியமான இடம் ஆயிடும். இவ்வளவு நல்ல மனசு ராதிகா உனக்கு. இந்த பெட்டியில வெறும் துணிமணிங்க மட்டும் இல்ல, கூடவே பிறந்த வீட்டு ஞாபகங்களும் அடங்கி இருக்கும். இதுல இருக்கிற ஒவ்வொரு பொருளும் புகுந்த வீட்டுல ராதிகாவுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். மா, நான் இத போட்டு பார்த்துட்டேன். எனக்கு கரெக்டா இருக்குமா? அப்பா, கொஞ்சம் இருமா ராதிகா. என்னப்பா? அம்மாடி, இது நீ கொண்டு போக வேண்டிய பெட்டி. புகுந்த வீட்டுல உனக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே இது உள்ள வச்சிருக்க. உனக்கு எதெல்லாம் தேவையோ, எதெல்லாம் நீ ஆசைப்படுறியோ அது எல்லாத்தையும் நான் பூர்த்தி பண்ணுவேன். இது சத்தியமா?